அது நீர் வடிவுக்கு காட்டிடலாம் சார். ఇది 40 బాల్ ఎత్తున్నా వచ్చింది లేదంటే ఇది హెర్నియా మీరు ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಪುಂಡು ಉಂಟೆ ಅಳಿಯುತ್ತೆ ಎಲ್ಲ ವಾಸನೆ ಎಲ್ಲ ನೋಳೆಲ್ಲ ಸೋಣ ಮಾಡಿರ್ತದ ಅಲ್ಲ ಮಾರ್ಗನ எடுத்துக்கங்க சார். அந்த துளி இது ஒரு துளி எடுத்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகா உக்கரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கேத்தம்பாளையம் ஊர்ல இருக்கிறோம். இங்க விவசாய நண்பர் வந்து பல ஆண்டுகள் இருந்து விவசாயம் செய்து வருகிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இந்த ஒரு வருஷம் 2 வருஷம் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வாழை வந்து சாகுபடியே செய்யாத அளவுக்கு வந்து நோய் தாக்குதல் எல்லாமே அதிகமாயிட்டு இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து அவர் தோட்டத்திற்கு வந்து வாழை போட்டு எத்தனை மாசம் ஆச்சு, அது என்னென்ன பாதிப்பு இருக்குது என்பதுன்னு அவர் மூலமாகவே வந்து அறுவாழை கொடுத்து எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுக்கு இப்போ இந்த காணொலிக்கு சாரை வரவேற்கிறேன் சார். வணக்கம் சார். உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். முகவரிங்க கேத்தம்பாளையங்க. ஓகே. உக்கரம் கிராமம் கேத்தம்பாளையம், சத்தி தாலுகா. ஓகே. சன்ன பெரிய நஜநாயக்கர் மகன். ஓகே சார். துரைசாமி. எவ்வளவு வாழை போட்டிருக்குங்க சார் நீங்க? ஒரு 2000 வாழை. 2000 வாழை இருக்குது. இப்போ சார் 2000 வாழை இருக்குது. என்ன ரகம் இது? குண்டால் நேந்திரம். எத்தனை மாசம் ஆச்சு? 10 மாசம் 8 மாசம். ஓகே சார். 2 பெட்டி. ஓகே. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் சார், ஒரு வாழையில நோய் இருக்குதுன்ட்டு அந்த நோய் என்ன, அதுக்கு அறிகுறி என்ன, எதுவுமே தெரியாம வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சார். இந்த நோய்க்கு சார் இதுவரைக்கும் நீங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? நிறைய ஒரு 5-6 ட்ரிப் மேல மருந்து அடிச்சங்க. ஓகே. கீழே ஊத்துங்க மருந்துக்கு 5-6 ட்ரிப். இல்ல 2 ட்ரிப் தான் ஊத்துங்க. ஓகே. ஓகே. ஆனாலும் இந்த தீர்ந்த பாடு இல்லை. நீங்க என்ன நோய்ங்க அதை காட்டுங்க. காட்டுங்க சார். அது என்ன ஆகுதுன்னு சொல்லி காட்டு சொல்லுங்க. இது வந்து இந்த மாதிரி தண்டுல தண்ணி நிறைய வருது. தண்டு வாசனை அழுகி இது வந்து ஒரு தண்டலுகள், ஒரு ஃபிசோரியம் ஆக்சிஸ்போரியம் என்கிற ஒரு பூஞ்சானத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் இது நாள் வரையில் பார்த்ததே இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணங்கள் அடுத்த ஸ்டெப்ல நாங்க பேச போறேன். இந்த மாதிரி ஆகும்போது நீங்க வந்து 2 வாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகல இல்லைங்களா? நெக்ஸ்ட் நடங்க சார். அங்க இப்போ வந்து சார் மூலமாக இங்கே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணும்போது தெரிஞ்சது ஒரு ஃபிசோரியம் அந்த பூஞ்சானத்தின் மூலமாக அந்த ஸ்டெம் ராட் அந்த தண்டு அழுகல், வாழை தண்டல்கள் அப்படி சொல்றோம். இதுக்கு வந்து சார் வந்து என்ன ப்ராப்ளம் என்ன ட்ரீட்மெண்ட் தெரியாம வந்து பிளைண்ட் மெத்தட்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கும் போது நிவர்த்தி கிடையல இல்லைங்களா சார்? இன்னொரு ஸ்மெல் பாருங்க. தலையை சுத்துது இல்லைங்களா சார்? அந்த ஸ்மெல் பார்த்து தலையை சுத்துது, மயக்கம் உருவாகும் இல்லைங்களா சார்? அதனால் வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்ன இல்லைங்களா சார்? அதுக்கு தீர்வு என்ன என்பதை நம்ம சாயில் ரீஜெனரேட்டிவ் ஆஃபீஸர் மிஸ்டர் முத்துக்குமார் சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்ம டெய்லி ஒரு 200-300 கால் வந்துட்டே இருக்கும் சார். எல்லாருக்குமே உங்களுக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது சார். என்ன சொன்னார் அவரு? வாழையில சருகு நோய் வருது எல்லாமே ஓட்டி விட்டாரு நம்ம ஏரியாத்துல இல்லைங்களா? உங்க முன்னாடி ஒரு கால் வந்து அவர் விவசாயியோட ப்ராப்ளம்ஸ் சேம். அதனால் வந்து நம்ம துரைசாமி சார் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இந்த விதமான பிரச்சனை இருந்தால் அதுக்கு தீர்வு வேணும். தீர்வுங்கிறது முழுமையா வேணும். அந்த விவசாயி உயிரோட இருக்கிற வரைக்குமே அந்த விவசாயிக்கு எந்த விதமான மண்ணில் வரக்கூடிய மற்றும் காற்றில் வரக்கூடிய எந்த விதமான நோய் இருந்தாலும் அந்த பயிருக்கு வந்து தாங்கக்கூடிய திறன் வந்து உருவாக்க வேண்டும் இல்லைங்களா சார்? இப்ப நம்ம ஃபீல்டில் பார்த்தா இந்த ஸ்டெம் ராட் அந்த தண்டல்களுக்கு காரணம் என்ன இல்லைங்களா? மற்றும் அது வந்து தீர்வு என்ன என்பதை நம்ம முத்து சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். முத்து சார் வணக்கம். சார் இந்த விதமான அந்த 3 தன்மை இருக்குமல்ல சார், அந்த காரணம் என்ன மற்றும் தீர்வு சொல்ல வேண்டும் சார். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து வாழை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாழையில வந்து இவ்வளவு வருஷம் வராத நோய்கள் வந்து இந்த வருஷம் வந்து நிறைய பக்கம் நிறைய பாதிப்பாயிட்டு இருக்குது.
அந்த பாதிப்புகள் இருந்து விடுதலை பெறணும்னா இனிமேல் பண்ணக்கூடிய விவசாயம்ங்கிறது ஒரு அறிவார்ந்த ஒரு விவசாயமா இருக்கணும். அறிவில்லாத விவசாயம் பண்ணா உண்மையாலுமே இனிமேல் வந்து வாழை மரங்களையே மத்த வெள்ளாமையிலேயே வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. அந்த நாலேஜுங்கிறது வந்து நம்ம மைக்ரோபி நிறுவனத்தின் மூலமாக ஒவ்வொரு விவசாயிக்குமே அவங்க தோட்டத்திலையும் சொல்றோம், நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிட்டு வரோம். அந்த சயின்டிபிக் நாலேஜை வந்து நீங்க உள்வாங்கிட்டு விவசாயம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முழுமையான மகசூல், இந்த மாதிரி நோய் பாதிப்பு இல்லாம ஒரு நல்ல இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய விவசாயம் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கும். அந்த நாலேஜ் வந்து நீங்க பயன்படுத்திக்கோன்னு சொல்லி நாங்க அதை சொல்றோம். இப்ப மண்ணுன்னு எடுத்துட்டீங்கன்னா மண்ணில் வந்து 3 தன்மைகள் இருக்குது. அந்த 3 தன்மைகளும் என்ன, அதன் மூலயமாக என்ன பயன்பாடுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பௌதிக தன்மை, உயிரியல் தன்மை, ரசாயன தன்மை. இந்த பௌதிக தன்மையில நம்ம சார் தோட்டத்துல சாயில் செக் பண்ணும்போது மண் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு இல்லைங்களா. அடுத்தது அம்மவேர் மற்றும் ஜல்லிவேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணவு தண்ணி எடுக்க போதுமான அளவு எடுக்க முடியாத நிலையில வந்து இந்த ஜல்லிவேர்கள் இருக்குது. ஜல்லிவேர்கள் வந்து பிளாக் கலர்ல இருக்குது. ஆனா பௌதிக தன்மையில அம்மவேர் ஜல்லிவேறு நல்ல ஒயிட் கலர்ல இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த பயிர் வந்து முழுமையான உணவு வந்து எடுக்க முடியும். இப்ப சார் வந்து உரங்கள் வந்து குறைபாடே வைக்கல, எல்லா உரங்களும் சார் வந்து இந்த பூமிக்கு கொடுத்துருக்காரு, மண்ணுக்கு கொடுத்துருக்காரு, மரத்துக்கு கொடுத்துருக்காரு. ஆனா கொடுக்கக்கூடிய அளவு சார் அதிகமா இருந்தாலுமே இந்த மாதிரி வேர் பகுதி இருக்கும்போது எடுக்கக்கூடிய அளவு வந்து குறைவா இருக்கும் இல்லைங்களா. 10 மூட்டை கொடுத்தாலுமே இது ஒரு மூட்டையும் கூட இழுக்காத அளவுக்கு வந்து இந்த வேர் பகுதி இருக்குது. அப்போ அந்த பௌதிக தன்மையில் இருக்கக்கூடிய அம்மவேர் மற்றும் ஜல்லிவேறு மண்ணின் காற்றோட்டம், மண்ணின் வந்து நீர்பிடிப்பு தன்மை எல்லாமே வந்து இங்க வந்து ஃபெயில் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா உயிரியல் தன்மையில இங்க மண்புழு ஏதாவது பாத்தாங்களா? மண்புழுவே பாக்கல. மண் ஏதாவது மண் மனம் அடிச்சதுங்களா? அதுவும் இல்ல. இன்னொன்னு சார், சார் தோட்டத்திலே டாக்டர் செல் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு சார். மண் எப்படி இருக்கும்? வாசனமா இருக்கு. மண் மனம் அடிக்குது. மண்புழு சார்? மண்புழு நிறைய 15 நாள்ல மண்புழு இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரசாயன தன்மையில நம்ம சாயில் டெஸ்ட் டிவிஸ் மூலமா செக் பண்ணதுல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ்ல கொஞ்சம் நஞ்ச ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இன்னொன்னு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எங்க இருக்குதுன்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை, ஈசின்னு சொல்ற எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி, அது வந்து பாத்தீங்கன்னா 2.19 அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கும்போது இங்க வந்து உப்புத்தன்மை அதிகமா இருக்கும்போது மண்ணில் வளரக்கூடிய இந்த வேர் பகுதிங்கிறது வந்து இந்த மாதிரி சீக்கிரம் காஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம் இல்லைங்களா. அந்த மாதிரி தொடர்ந்து காஞ்சிட்டே இருக்கும்போது பயிர் உணவு எடுக்கக்கூடிய வேர்பகுதி நல்ல ஆக்டிவா இருந்தாதான் நல்ல உணவு எடுக்கும். நல்ல உணவு எடுக்காம இருக்கும்போது இந்த மாதிரி நோய் தாக்குதல் பரவக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகரிக்கும். நாம எப்படி தொடர்ந்து உணவு எடுக்காம இருக்கிறோமோ அதே மாதிரி ஒரு பயிருமே தேவையான அளவு உரம் எடுக்கலைன்னா நம்ம கொடுத்துட்டே இருக்கிற விவசாயிகள் எந்த குறைபாடும் வைக்கிறதுல கொடுக்கக்கூடிய அளவுதான் அதிகமா இருக்குது ஒழிய பயிர் எடுக்கக்கூடிய அளவு ரொம்ப குறைவு. அதனாலதான் இந்த நோய்ங்கிறது வந்து எல்லா பக்கமே இருக்குது. அந்த பயிர் நல்ல உணவு எடுத்து ஒரு ஆரோக்கியமா வளரும் போது பாத்தீங்கன்னா இந்த நோய் பாதிப்பில் இருந்து பயிர் தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து அந்த பயிருக்கு வந்துடும். நமக்கு எப்படி மனிதர்களுக்கு ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு திறன் வருதோ அதே மாதிரி பயிருக்குமே நல்ல உணவு சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு திறன் வரும். அதுக்காக அந்த நோய் வந்துருச்சு நாம ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்றது வந்து ஒரு முழு தீர்வே கிடையாது. கடைசி வரைக்குமே விவசாயிகள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணியே அந்த விவசாயத்தை பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விவசாயம் வந்து ஒரு ஐசியூ வார்டுல தான் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா. ஐசியூ வார்டுல விவசாயம் நடந்துட்டு இருக்குது. மனிதர்களுமே நிறைய பேர் ஐசியூ வார்டுல தான் இருக்கிறாங்க. இப்போ மண் வளம்ங்கிறது நல்லா இருக்கும்போது ஒரு மனிதனுமே நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்க முடியும். அந்த விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயமே வந்து ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பயிரை வந்து வளர்க்க முடியும். எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய 3 தன்மைகளின் நிலை என்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க ஒவ்வொரு சாயிலையுமே. அப்படி செக் பண்ணும்போது தான் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த 3 தன்மைகள்ல என்ன குறைபாடு, பௌதிக தன்மையில குறைபாடா, உயிரியல் தன்மையில குறைபாடா, ரசாயன தன்மையில குறைபாடா, அந்த என்ன குறைபாடுன்னு பார்த்து அதை சரி செஞ்சு விவசாயம் பண்ணும்போது ஒரு நல்ல மகசூல் விவசாயிக்கு கிடைக்கும். ஏதோ கண்ணை மூடிட்டு உப்பு மூட்டையுமே மருந்து டப்பாவையும் தூக்கிட்டு சுத்தாம இனிமேல் இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த ஒரு விவசாயம் பண்ணும்போது மட்டும்தான் இனி வரக்கூடிய காலத்துல நம்ம விவசாயிகள் வந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியும். இல்லைன்னா எல்லா விவசாயி தலை குனிஞ்சுதான் நடக்க முடியும். எனவே அனைத்து விவசாயிகளும் உங்க தலையை குனியிறது எப்ப குனியணும்னா இந்த 3 தன்மைகளை செக் பண்றதுக்காக கொஞ்சம் குமிஞ்சு பாருங்க. கீழே மண்ணை பாருங்க, அந்த மண்ணுல என்ன இருக்குது, மண்புழு இருக்குதா, நுண்ணீர் இருக்குதா, மண் நல்லா மனம் அடிக்குதா, வேர்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தலையை குனிஞ்சு கீழே பாருங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே தலை நிமிர்ந்து மேல நடக்கலாம் இல்லைங்களா. எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த மாதிரி 3 தன்மைகளை பார்த்து விவசாயம் செய்து உங்கள் விவசாயத்தில் வந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்க மைக்ரோபி நிறுவனம் உங்கள் விவசாயிகளுடன் எப்போதும் 100% இருக்கும் என்று நாங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.